ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான லெமன் சேமியா. ஒரு அருமையான டிஃபன் வெரைட்டி. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கோ டின்னருக்கோ நம்ம அழகாக பிளான் பண்ணி ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேமியா உப்புமா விதவிதமாக தாளிப்பங்க. நல்லா வெஜிடபிள்ஸ் சேர்த்து வெஜிடபிள் சேமியா, முட்டை சேர்த்து செய்யக்கூடிய முட்டை சேமியா, தயிர் சேமியா, தயிர் சேர்த்து செய்கிற தயிர் சேமியா நிறைய பேருக்கு பிடிக்கும். இந்த ரெசிபீஸ் எல்லாம் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணிவிட்டேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. இன்றைக்கி அருமையான லெமன் சேமியா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த லெமன் சேமியா பண்ணுறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குது. அது ஃபாலோ பண்ணி பண்ணும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் உதிரி உதிரியாகவும் செஞ்சுக்கலாம். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஒரு கப்பளவுக்கு சேமியா எடுத்திருக்கிறேன். பேம்பினோ வெர்மிசெல்லி எடுத்திருக்கிறேன். 200 கிராம் 200 கிராம் சேமியா எடுத்திருக்கிறேன். இதை நம்ம கொதிக்கிற தண்ணியில் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இங்கே தண்ணி நான் ஆல்ரெடி கொதிக்கிறதுக்கு வச்சாச்சு. 1.25 லிட்டர் தண்ணி கொதிக்கிறதுக்கு வச்சுருக்கிறேன். இதில் நம்ம சேமியாவை சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக தண்ணி நல்லா கொதிக்கும் போது மட்டுமே சேமியாவை சேர்த்துக்கங்க. சேர்த்த உடனே ஒரு கரண்டி வச்சு கலக்கி விட்டுறணும். அப்போ தான் சேமியா உதிரி உதிரியாக இருக்கும். நல்லா இப்படி கலந்து விட்டு ஒரே கொதி, ஒரு ஃபுல் பாயில் வந்த உடனே நம்ம ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுறணும். அதுக்கு மேலே அதை கொதிக்க விடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் அந்த கொதிக்கிற தண்ணிக்குள்ளே அந்த சேமியா இருக்கட்டும். 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணும்போது நல்லா இப்படி சேமியா வெந்திருக்கும். பாருங்கள், வெள்ளையாக ஆகிடுச்சு. சேமியா நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தண்ணியை வடிச்சிடலாம். கொதிக்கிற தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்செடுத்துடணும். இப்போ தண்ணி கம்ப்ளீட்டாக வடித்தாச்சு. இருந்தாலும் ஆவி வருது, சூடு இருக்குது. இதில் மறுபடியும் வெந்து குழையாமல் இருக்கிறதுக்கு நம்ம பச்சை தண்ணி 1 டம்ளர் விட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிடலாங்க. பச்சை தண்ணி மேலே விட்டு அதுவும் வடிச்செடுக்கும் போது ஃபர்தராக குக் ஆகாது, அப்படியே உதிரி உதிரியாக இருக்கும் சேமியா. ஸோ சேமியா ரெடி. அடுத்தது நம்ம தாளிச்சிடலாம். இங்கே ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சாச்சு. 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 பச்சை மிளகா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை 2 கொத்து. அடுத்தது பொடியாக நறுக்குன மா இஞ்சி 1 ஸ்பூன். இது ஒரு ஸ்பெஷலான இன்க்ரீடியண்ட். நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்காக சொல்லுறேன். மா இஞ்சிங்கிறது ஒரு இஞ்சி வெரைட்டி. இது அதாவது மாங்காய் ஃப்ளேவர் உள்ள இஞ்சி. மாங்காய் வாசனை நிறையா இருக்கும், மாங்காவோட புளிப்பு இருக்காது. அதே சமயம் இஞ்சிக்கு நிறைய காரல் இருக்கும். இந்த இஞ்சியில் காரல் பெருசாக இருக்காது. இது இங்கிலீஷில் ஒயிட் டர்மரிக் அப்படிம்பாங்க. இதுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நம்ம சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த இஞ்சியை துவையலாக செய்யலாம், ஊறுகாவாக செஞ்சு வைக்கலாம். இந்த மாதிரி லெமன் ரைஸ், லெமன் சேமியா இதெல்லாம் செய்யும் போதும் சேர்த்துக்கலாம். நான் என்னுடைய லெமன் ரைஸ் ரெசிப்பியில் இந்த மாஞ்சி பற்றி சொல்லியிருந்தேன், அது சேர்த்து செஞ்சேன். நிறையா பேர் அதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கிறதா எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்குறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த மாயிஞ்சி கிடச்சா சேர்த்துக்கங்க. சப்போஸ் உங்ககிட்ட மாயிஞ்சி இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலான இஞ்சி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்குன இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துடலாம். கூடவே நல்ல ஒரு 10-15 முந்திரி பருப்பு சேர்த்து விட்டு நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து விட்டுடலாம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், தாளிப்பு ரெடி. இப்போ நம்ம வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கிற சேமியாவை சேர்த்து விட்டுறலாம். சேமியா சேர்த்து விட்டு இப்படி அந்த பேன் ஃபுல்லாக பரவலாக பரப்பி விட்டுருங்க. உடனே போட்டு கிளற வேண்டாம், சேமியா குழஞ்சிரும். ஸோ கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஆற விட்டுறலாம். இங்கே 2 லெமனுடைய ஜூஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த லெமன் ஜூஸை நம்ம சேமியா மேலே இப்படி பரவலாக ஊற்றி விட்டுறலாம். அடுத்தது உப்பு, சேமியாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து விட்டு நல்லா கிளறி எடுத்துட வேண்டியது தான். இப்படி சேமியாவை நல்லா உதிரி உதிரியாக நல்லா கிளறினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி மறுபடியும் 1 நிமிஷம் சூடாக கிளறிக்கோங்க. முதல்ல இருந்தே நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி வச்சுட்டு சேமியா சேர்த்து கிளறினோம்னா சேமியா குழஞ்சிரும்.
இப்போ நல்ல கையளவு பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலையை தூவி விட்டு கிளறி எடுத்துட வேண்டியது தான். அவ்வளோதாங்க, சுவையான லெமன் சேமியா ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஈஸி சிம்பிள் டிஃபன் வெரைட்டி இது. குயிக்காக பிளான் பண்ணி அழகாக செஞ்சிடலாம். இந்த லெமன் சேமியாவோட தேங்காய் சட்னி ரொம்ப நல்ல பொருத்தமாக இருக்கும். ஸோ தேங்காய் சட்னியோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.